இட்லி பொடி அப்படிங்கிறது இன்ன ரேஷியோ தான் அப்படின்னு கிடையாது. அவங்கவங்க அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்தது போல் நம்ம பருப்புகளை முன்ன பின்ன சேர்க்கறது வழக்கம். இப்போ எங்களோட குடும்பங்களில் சேர்க்கக்கூடியது 1 பங்கு உளுத்தம்பருப்பு, 1/2 பங்கு கடலைப்பருப்பு, 1/4 பங்கு கருப்பு எள்ளு. இது உங்களுக்கு ரேஷியோ கூட கொஞ்சம் நல்லா மனசில் நிற்கிறது போல் இருக்கும். இந்த எள்ளு சேர்த்து நீங்கள் செய்யும்போது கால்சியம், அயனு, எல்லாம் எலும்புக்கு வலுவான எல்லா விஷயங்களும் சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரையிலுமே இது நம்ம டெய்லி அன்றாடம் சேர்த்துக்கிறது போலையும் இருக்கும். இதில் எவ்வளவு உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு மிளகாய். இது நான் காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன், சிறு மிளகாய். அதனால் அந்த கொள்ளளவு அப்படி இருக்குது. நீங்கள் பெரிய மிளகாயாக இருந்ததுன்னா அதை 2 2ஆக கட் பண்ணிங்கன்னா அது ஒரு பவுல் வந்ததுன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு ஈஸி ரேஷியோங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் மிளகாயோட அந்த காரம் அதுக்கு தகுந்தது போல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்பயுமே இட்லி மிளகா பொடிக்கு காரம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் நிறைய விட்டு நம்ம சலசலன்னு பெரட்டி சாப்பிட்றதால கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனும் ஒரு 15 மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துக்கலாம். 4 சொட்டு எண்ணெய் போட்டு நல்லா கோல்டன் கலர் தங்க கலராக 20% ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா அது வாசமும் நல்லாயிருக்கும், ருசியும் அற்புதமாக இருக்கும். இறக்க போகும்போது ஜீரக மிளகை போட்டு 2 பெரட்டி கொட்டிட்டோம். கடலைப்பருப்புக்கு 2 சொட்டு எண்ணெயில் நல்லா வறுக்கிறோம். 80% கடலைப்பருப்பு வாசம் வரும்போது மிளகாயை போட்டுடுறோம். அதுக்கு ஒரு 4 சொட்டு எண்ணெய். நல்லா மிளகாய் வாசம் வரும். அந்த நேரத்தில் பருப்பும் நல்லா வறுபட்டிருக்கும் பொன்னிறமாக. இப்போ எடுத்து கொட்டிடுறோம். இந்த பதார்த்தத்துக்கும் எள்ளு வறுக்கும்போது சட்டி சூடாக இருக்கணும். அப்போ படபடன்னு பொரிஞ்சு வரும். அந்த சவுண்டு கேட்ட உடனே எடுத்துருங்க. பொரியிற வரையில் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். கல் உப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி தேவையான அளவு மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம் பெருங்காயம். ஏன்னா எள்ளோட மணத்துக்கு இது எடுபடாது. இப்போ இதை எடுத்து தட்டில் போட்டுடுறோம். ஆற வச்சு நரன்னு அரைச்சிக்கிறோம். அப்போ தான் நல்லா அந்த லஞ்சுக்கு கூட நல்லா நல்லெண்ணெய் போட்டு இட்லியை நல்லா அந்த பொடியில் பெரட்டி லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா கூட நல்லா சாப்பிடும்போது முறுமுறுன்னு நல்லா கரகரன்னு அருமையாக இருக்கும். எப்பயும் இட்லி பொடி அரைக்கும் பொழுது தேவைக்கு அளவாக மட்டும் ரொம்ப கம்மியாக அரைச்சிக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும். அப்பப்போ எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ருசியை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.